இன்று நம்ம விஷயம் மண்டிங்கோ. அந்த படத்துக்கு அடுத்து வந்த சர்ச்சையிலேயே மூழ்கிய சீக்வெல். அந்த மண்டிங்கோ படத்தை பார்க்கலைன்னாலும் இதை புரிஞ்சிக்கலாம். 15 வருஷம் கழிச்சு வந்த கதை இது. சில பேர் சில நடிகர்கள் சேர்ந்திருக்காங்க. ஆனா சம்பந்தம் இல்ல. அழகு பொண்ணு பிரெண்டா சைக்ஸ் பாம் கிரீர் இருக்காங்க. கதையோ கியூபா ஹவானா துறைமுகத்துல அடிமை கப்பல் வந்து இறங்கறதோட ஆரம்பிக்குது. 19ஆம் நூற்றாண்டு கதை. அடிமைகள் ஹவானா அடிமைச் சந்தைக்கு அழைச்சு போகப்படுறாங்க. சர்க்கரை புகையிலை தோட்டத்துல வேலை செய்ய புது அடிமைகள் உருவாக்க சீக்கிரம் விற்கப்பட போறாங்க. சிறந்த இனத்திலிருந்து வலிமையானவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு பிரபலமான அடிமை வளர்ப்பாளர் தம்போரா. அவன் ஒரு அடிமை ஆப்பிரிக்க ராஜா. அவன் தன் எஜமானியோட கள்ளக்காதலி டோனியா மரியானா கூட கள்ளத் தொடர்பு வச்சிருக்கான். கருப்பு ஆண்கள் வெள்ளை பெண்களோட சேர்ந்து வாழ்வது தடை செய்யப்பட்டிருந்த காலம். அதனால தம்போரா பிடிபட்டு சாகடிக்கப்படுறான். டோனியா மரியானாவுக்கு மிகப்பெரிய துக்கம். ஏன்னா அவளுக்கு தம்போரா குழந்தை இருக்கு. அவள் துக்கத்தோடு அழுதுகிட்டே இருக்கா. அவளோட அடிமை பெண் ராச்சல்லோட. சில சமயம் அவங்க நியூ ஆர்லியன்ஸ் ஓடி போவாங்க. அங்க மரியானா குழந்தைக்கு பிறப்பு. அந்த குழந்தைக்கு டிரம்னு பேரு. ஆஸ்கார் வாங்கின டிரம் லைன் படம் மாதிரி. ரேச்சல் அந்த குழந்தையை தன் குழந்தையா வளர்க்கிறா. 1860ல மரியானா நியூ ஆர்லியன்ஸிலேயே சிறந்த ஒன்லி ஃபேன்ஸ் பிரபலம் ஆயிடுவா. அப்புறம் புதுவகை அடிமை வியாபாரிகள் வந்துடுவாங்க. நாகரீகமான நாடுகள் அடிமை வியாபாரத்தை நிறுத்த சொன்னாலும் இவங்க வேற வழியில அடிமைங்களை பெருக்கி பருத்தி தோட்டங்களுக்கு அடிமைங்களை வித்து பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு பெரிய கிளாமர் பார்ட்டி. அந்த பார்ட்டியில டிரம் ஒரு தட்டையை எடுத்துட்டு போறான். அங்க ஒரு அரச குடும்பத்து பையன் பர்னார்ட் டி மார் டிரம்மை பார்க்கிறான். பர்னார்ட் எப்படி இருக்கானா? கிரீம் சாக்லேட் மாதிரி. அவன் அடிமைங்க ஃபைட் பண்ணணும்னு சொல்றான். கோர்ட்யார்டுக்கு வருங்கன்னு சொல்றான். மரியானா சொல்றாங்க டிரம் ஃபைட் பண்ண கூடாதுன்னு. ஆனா பர்னார்ட் மிரட்டரான், உன் பிசினஸையும் நல்ல பெயரையும் நான் கெடுத்துடுவேன்னு. மரியானா சம்மதிக்கிறா. ஃபைட் ஆரம்பிச்சிடுச்சு. டிரம் வேற ஒருத்தன் கிட்ட தோத்து போறான். பலமுறை டிரம் தரையில் விழுறான். ஆனா கடைசியா டிரம் ஜெயிக்கிறான். வெற்றி. கென் நார்டன் முகம்மது அலி போட்டி மாதிரி. மரியானாவும் பெர்னார்டும் ரொம்ப சந்தோஷம். பரிசா பெர்னார்ட் டிரம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். வேற என்ன வேணும்னு கேட்கிறார். டிரம் ஒரு பெண் வேணும்னு கேட்கிறான். பெர்னார்ட் சம்மதிக்கிறார். அப்புறம் டிரம் பிளேஸை நிமிர வைக்கிறான். அவன் மரியானா வீட்ல தங்க போறான்னு சொல்றான். ஒரு கூட்டம் பெண் அடிமைகள் வருகிறாங்க. டிரம் தேர்வு பண்ணனும். அதுல கலிண்டா இருக்கா. ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பெண். டிரம் அவளை தேர்வு பண்றப்போ அவள் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிக்கிறா. டிரம் வெள்ளைக்கார எஜமானர்களை விட அதிகமா நான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லி அமைதிப்படுத்துறான். அவன் தேர்வு உறுதியாகுது. அந்த இரவு டிரம் கலிண்டா உள்ளே போறாங்க. உடைகளை கழட்டும்போது கலிண்டா அடிமை வாழ்க்கைய அனுபவங்களை சொல்றா. ஒரு ஆணோட இருந்ததில்லைன்னு சொல்றா. படுக்கையில படுத்தவுடனே அந்த அசிங்கமான முடியோட பெர்னார்ட் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி உள்ளே நுழைஞ்சு சேர்ந்து கொள்ள வேணும்னு கட்டாயப்படுத்துறான். டிரம் கலிண்டா எதிர்ப்பு காட்டுறாங்க. அந்த கோபத்தில் டிரம் பெர்னார்டை அடிக்கிறான். மூக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. கோபத்தோடு பெர்னார்ட் ட்ரமை அழிக்க நினைக்கிறான். பார்க்கலாம். ஒரு கொடுமை. நெருப்பில் போட்ட மாதிரி படிப்படியா வலிமையா இருந்து போறாங்க. அப்புறம் கோபத்தோட வெளியே போறாங்க. அதுக்குள்ள அந்த அறையில மரியானாவும் ஹாமண்டும். ஹாமண்டு பெண் ஒருத்திய கிடைச்சா அவரு பொண்ணுக்கு பாத்துக்கணும்னு சொல்றாரு. சரி, அதுக்கு அப்புறம் ஒரு மாடு வாங்கணும்னு கூட சொல்றாரு அவரு பண்ணைக்கு. ஆமா சொல்றேன், அது நடந்தது. அந்த காலத்துல அடிமை பிடிச்சவங்க தங்களுக்கு பணம் கூடணும்னு அடிமைகளை குழந்தை பெற வைத்தார்கள். அப்புறம் மரியானாவும் ரேச்சலும் அந்த அறையில ட்ரம் எப்படி வளர்ந்ததுன்னு நினைச்சு பேசிக்கிட்டாங்க. ரேச்சல் எப்படி அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னு பேச்சு காதலுக்கு வந்தது. அப்புறம் சின்ன சிறுநீர் தொற்று. அடுத்த நாள் காலையில ரேச்சல் ஜன்னல்ல பார்த்தா ட்ரம் பிளேஸ் யாரோ கூட சண்டை போடுறாங்க. கோவமா போய் சண்டை போடாதேன்னு கிண்டாட்டாங்க. அப்போ பெர்னார்டும் அவரு ஆட்களும் வந்தாங்க. ட்ரம் சண்டை போடணும்னு சொல்றாங்க. அவங்க பலசாலி ஆளோட. அநியாயம். ட்ரம் கையில எதுவும் இல்ல. பப்பாங்கன்னு ஒருத்தன் கத்தியோட. பப்பாங்க ட்ரம் மார்ல வெட்டினான். ஆனா ட்ரம் அடிச்சான், உதைச்சான். சண்டை சமம். நேரம் போச்சு. பெர்னார்டுக்கு சகிப்புத்தன்மை இல்ல. அவன் ஆளுகளை கட்டளை பண்ணி பாபன் குத்த போற நேரத்துல டிரம்மை நிறுத்த சொன்னான். அப்பவே ரேச்சல் பாபன் மேல குதிச்சா. பெர்னார்ட் உடனே அவளை சுட்டு போட்டான். அவன் ஆளுகளெல்லாம் ஓடி போயிட்டாங்க. பிளேஸ் பாபனை தள்ளி போட்டு கீழே விழ வைச்சான். டிரம் பெர்னார்ட் கழுத்தை நெரிக்க ஓடி வந்தான். ஆனா பிளேஸ் தடுத்தான். வெள்ளைக்காரனை கொன்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு எச்சரிச்சான். பெர்னார்ட் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குதிரையில ஏறி ஓடி போயிட்டான். அப்புறம் டிரம் ரேச்சலை பார்த்து அம்மான்னு கத்தினான். ரேச்சல் கடைசி மூச்சுல மரியானான்னு சொல்லி உண்மையை வெளியில சொல்ல முயற்சி பண்ணா. அவள் கல்லறையில டிரம் மரியானா நின்னுட்டு இருந்தாங்க. மரியானா சொன்னா, நீ இனி நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்க கூடாதுன்னு. ஒரு கருப்புக்காரன் சொல்றதை விட வெள்ளைக்காரன் சொல்றதுதான் நம்புவாங்கன்னு எச்சரிச்சா. நீ எப்பவும் அடிமை மாதிரிதான் பார்க்கப்படுவன்னு சொன்னா. அந்த சாயங்காலம் மரியானா டிரம்மை அவள் படுக்கையறைக்கு கூப்பிட்டா. அவன் அப்பாவுக்கு சொந்தமான ஒரு பழங்குடி மாலை கொடுத்தா.
அவன் அப்பா பத்தி சொல்ல ஆரம்பிச்சா. அவன் ஒரு பழங்குடி ராஜான்னு, அவன் உன்னை போலவே இருந்தானு. முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சா. அருகில வந்த நேரத்துல திடீர்னு நிறுத்திட்டா. அப்புறம் அவனை கட்டளையிட்டா. சரி பொண்ணு, உன் மகனை முத்தமிட போறேன்னு சொல்றியா? அந்த கள்ளக்காதல் விஷயத்தை விடு. அடுத்த நாள் ஹாமண்ட் மாஸ்டர்ஸ் கூட சூதாடுறாரு. அவங்க பொண்டாட்டிகளும் இருக்காங்க. அப்போ மரியானா வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றா. திரம் என்னும் குதிரையை அவருக்கு விற்க சம்மதிச்சிட்டா. ஆனா பிளேஸ் என்னும் குதிரையையும் சேர்த்து வாங்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கா. ஹாமண்ட் சம்மதிக்கிறாரு. ஆனா பெண் இருந்தா கஷ்டம்னு சொல்றாரு. அவங்களை பேரு தருவதற்காக வைக்க போறேன்னு சொல்றாரு. மரியானா ஒரு பெண்ணையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த ஆகஸ்டா என்னும் பெண்ணை அறிமுகப்படுத்துறாங்க. ஆகஸ்டா ஹாமண்ட் கிட்ட போய் தன்னை கொடுத்து விட சந்தோஷமா இருக்கா. திரம் போறதுக்கு ஏற்பாடு பண்றப்போ கலிண்டா உதவி பண்றா. அவனை போக விட மாட்டேன்னு கெஞ்சுறா. அவனை மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவ கண்ணீர் விட்டு அழுறா. ஹாமண்ட் போறதுக்கு முன்னாடி ஆகஸ்டாவுக்கு ரீன் என்னும் ஒரு அடிமை பெண்ணை அறிமுகப்படுத்துறாரு. ரீன் தன்னையும் ஹாமண்ட் சுகத்துக்காக வாங்கினாங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாவா இருக்கா. அவளோட ஜாக்கி பிரவுன் பக்கம் தெரியுது. பின்னாடி ஃபால்கன் ஹர்ஸ்ட் என்னும் ஹாமண்ட் எஸ்டேட் போறாங்க. அவங்க வந்த உடனே எஸ்டேட் எவ்வளவு அழகுன்னு ஆகஸ்டா அதிசயிச்சா. அப்பதான் லூக்ரீஷியாவை பார்த்தா. ஹாமண்டை வளர்த்த அடிமை பெண். ஆனா லூக்காவை சேர்த்ததுன்னா என்னடா இதுன்னு கடுப்பாயிட்டா. அப்புறம் டிரம்ம கூப்பிட்டு வீடு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு ஒரே கத்தி. ரிஜினை சுத்தம் பண்ண சொல்லுன்னு கட்டளையிட்டா. ஆகஸ்டா ஆம்ஸ், உங்க கிடப்பாண்டி கை காலு இல்லாம இருக்கிற கழுதைத்தனத்தை பாருங்கன்னு கத்தினா. ஆகஸ்டா பார்த்துக்கிட்டே அவங்க வேலைக்காரங்க வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஹாமண்ட் அவரு பொண்ணு சோஃபி கூட வந்தாரு. அந்த பொண்ணு கருப்பு ஆம்பளைங்களுக்கு பின்னாடியே ஓடுற பொண்ணுன்னு தெரிஞ்சது. அவ பேசுறது கேட்டா சகிக்க முடியாதுன்னு ஹாமண்ட் அவ வாய மூடிக்க சொன்னாரு. சோஃபிய ஆகஸ்டாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஆனா சோஃபியோட கேவலமான பேச்சு ஆகஸ்டாவுக்கு நல்லா பிடிக்கல. சோஃபி ட்ரம்முடைய பின்னாலேயே ஒட்டிக்கிட்டு இருந்தா டிரம் ஓடி போட்டாரு. ஹாமண்ட் ரெஜினோட சம்பந்தம் பத்தி ஆகஸ்டா சந்தேகப்பட்டா. ஆனா ஹாமண்ட் அதை ஒதுக்கி தள்ளி இதுல உங்களுக்கு என்ன வேலைன்னு எச்சரிச்சாரு. ஆகஸ்டாவை கடுப்பேத்துறதுக்குன்னு பிளேஸ் டிரம் 2 பேரையும் குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில ஹாமண்ட் ரெஜினோட படுத்து இருக்க ஆகஸ்டா உள்ளே நுழைஞ்சு காலை உணவு போட்டா. இது அவருக்கு கடுப்பா இருந்தது. இப்படி செஞ்சா ரெஜினோட நான் படுக்க மாட்டேன்னு எச்சரிச்சாரு. அகஸ்டா சிரிச்சு அவங்க பாஸ்ட்ராமி நல்லா இருக்குன்னு அவன் சொல்றத நிறுத்த அந்த வேலையை தொடர்ந்து பண்றேன்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் ஹாமண்ட் ட்ரம்முக்கு குதிரைய சரியா சுத்தறத கத்து கொடுத்தாரு. டிரம் நல்லா கத்துக்கிட்டானேன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வேற அடிமைகளை அடிக்க டிரம்மை பாத்துக்க சொன்னாரு. ஆனா டிரம் மறுத்தான். ஹாமண்ட் சொன்னாரு, நீ என் நல்ல பையனா இருக்கணும்னா இந்த வேலைகளையும் பண்ண கத்துக்கணும். உன் ஆசைகளால தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல டிரம் ஹாமண்ட் துப்பாக்கி சேகரத்தை சுத்தம் பண்றப்போ சோபி அவனை கிண்டல் பண்ண வந்தா. அவனை ஈர்க்க முயற்சி பண்ணா. அவன் மறுத்ததும் தப்பா சொல்லி அவனை கெடுக்க கொலை மிரட்டல் விடுத்தா. அவ உடம்புல நாற்றம் வீசுதுன்னு எனக்கு தெரியும். சண்டை பெருசா ஆகுறதுக்கு முன்னாடி லூக்ரீசியா வந்து அதை நிறுத்தினா. டிரம் கவலையா பிளேஸ் சோபியோட இருந்தானான்னு கேட்டான். பிளேஸ் மறுத்தான். எஸ்டேட் பார்த்துட்டு ஹாமண்ட் ட்ரம்முடைய வேலையை பாராட்டினாரு. ஆனா சோபி ஸ்டேபிளுக்குள்ள கள்ளத்தனமா போறத டிரம் கண்டுபிடிச்சான். பிளேஸை பின்தொடர்ந்து போனா. அவன் மேல தன்னை தள்ளிவிட முயற்சி பண்ணா. ஆனா பிளேஸ் எதிர்ப்பு காட்டினான். அவனுக்கு கொலையாகும்னு தெரிஞ்சு டிரம் இடையே வந்து பிளேஸை விட்டு போக சொல்லி அவளை எச்சரிச்சான். சோபி சீறி விழுந்து போனா. அப்புறம் டிரம் பிளேஸை சந்திச்சான். சண்டை அடிதடின்னு ஆரம்பிச்சுச்சு. பேய் டிரம் உன் உயிரை காப்பாத்துச்சு, நீ இப்படி பண்றே. லூரியா அவங்க கொட்டாவால அடிச்சு பிரிச்சாங்க. ஹாமண்ட் கண்ணுல படாம பாத்துக்கிட்டாங்க. பிளேஸ் காயம் தெரியாம இருக்கணும்னு லூரியா வேற அடிமைகள்லாம் சில நாள் மறைச்சு வைக்க சொன்னாங்க. டிரம் கண்ணுல கருத்து தெரியாம இருக்கணும்னு சொல்லி எச்சரிச்சாங்க. அவங்க எஜமானுக்கு தெரிஞ்சா கொடுமையான தண்டனைன்னு கிளம்பிடுச்சு. அந்த ராத்திரி ரிஜின் ஆகஸ்டாவை குளிப்பாட்டி அப்புறம் ஆகஸ்டா கேட்டா, டிரம் கூடவா இருக்கணும்னு ஹாமண்ட் கூடவா இருக்கணும்னு. ரிஜின் ஒன்னும் சொல்லல. அப்புறம் ஹாமண்ட் கூட போகும்போது ஆகஸ்டா எவ்வளவு அழகுன்னு சொல்லி அவனை விளக்க முயற்சி பண்ணா. அடுத்த நாள் சாப்பாட்டு போது சாஃபி டிரம் கண்ணுல கருத்து கண்டுபிடிச்சு ஹாமண்ட சொல்லிட்டா. சண்டைன்னு சந்தேகிச்சு ஹாமண்ட் என்னன்னு கேட்டா டிரம் மறுத்தான். நம்பாம ஹாமண்ட் எல்லா ஆண் அடிமைகளையும் வரிசையா நிறுத்த சொன்னான். பிளேஸ் இல்லன்னு கண்டுபிடிச்சு அவனை பத்தி கேட்டான். சமையல்ல இருக்கான்னு ஒருத்தன் சொன்னான். ஹாமண்ட் போய் பார்த்தா பிளேஸ் ஒன்னும் சொல்லல. டிரம் மறைக்க முயற்சி பண்ணான். அவனை பார்த்து ஹாமண்ட் போய் புரிஞ்சிட்டாரு. ட்ரம்மிற்குந்து அடியும் பிளேஸுக்கு 30 அடியும் கொள்ளை அடிச்சாங்க. சப்பி அந்த கொடுமையை பார்க்க போனா கத்தி அடிச்சு விரட்டினாங்க. அப்புறம் ஹாமண்ட் குற்ற உணர்ச்சியால அலறினாரு. அந்த குற்ற உணர்ச்சியை உங்க அடிமைகளை விடுதலை பண்ணுற மாதிரி மாத்திக்கோங்கடா உங்க சிறுநீர் கட்டியே. லூரியா அப்புறம் தண்ணீர் கொடுத்தாங்க. டிரம் பிளேஸுக்கு கொடுக்க போனா பிளேஸ் கடுப்பா தள்ளிப்புட்டான். வடக்கே ஓடி போறேன்னு பிளேஸ் கொந்தளிச்சுட்டான்.
ரோடு படையினோட கொடுமை, அவங்க துன்புறுத்துற விதம் எல்லாம் லூரியா எச்சரிச்சாங்க. அப்புறம் ஹாமண்ட், ஆகஸ்டா சாப்பி வெளியில டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஹாமண்ட் திறமை ரெஜினேன்னு ஒருத்தர்கிட்ட சேர்க்க போறேன்னு சொன்னாரு. ஆகஸ்டா ஹாமண்ட் பேச்சுல வெறுப்படைஞ்சா. சண்டை வெடிச்சுச்சு. நான் வெள்ளைக்கார பொண்ணு, அடிமை இல்லன்னு ஆகஸ்டா கத்தினாங்க. ஆனா ஹாமண்ட் அவங்களை இடத்தில் வைக்க சொன்னாரு. ட்ரம்ப் வாக்களிச்சதால வெள்ளைக்கார பொம்பளைங்களுக்கு கஷ்டம்னு ஆகஸ்டாவுக்கு புரிஞ்சுச்சு. அழுதுகிட்டே அவங்க ரூம்ல ஓடி போயிட்டாங்க. ஹாமண்ட் மன்னிப்பு கேட்க போனாரு. ஆகஸ்டா இன்னும் கன்னி பெண்ணா இருக்கேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? 40 வயசு ஆன அந்த கன்னி. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. திரும்பி வந்ததும் சாஃபிக்கு திருமணம்னு அறிவிச்சாங்க. சாஃபிக்கு கோபம். அவளோட கெட்ட பழக்கத்துக்கு சஜா. பெந்தகோஸ்ட் ஸ்கூல்ல அனுப்புறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாஃபி பொய் சொல்றா. பிளேஸ் அவளை தொட்டான்னு. பிளேஸ் உடம்பை தொட்டு எப்படி இருந்துச்சுன்னு விவரமா சொல்றா. கோபம் கொண்ட ஹாமண்ட் பிளேஸை சங்கிலியால கட்டுகிறார். சாஃபி பிளேஸை கிண்டல் பண்றா. சேலையை தூக்கி போட்டு அவளோட பின்புறத்தை காட்ட முயற்சி பண்றா. ஹாமண்ட் பிடிச்சுடுறாரு. சாஃபி பொய் சொன்னது புரியுது. அடிக்கிறாரு. ஆனா பிளேஸை விடுதலை பண்ணல. ஹாமண்ட், ஆகஸ்டாவோட திருமண நிச்சயதார்த்த விழா. அழகு. மரியானா ஆகஸ்டாவை அணைச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறா. பெர்னார்ட் வந்தாரு. டிரம் இருக்கிறது. சீனா கோபமா இருக்கு. டின்னர்ல அடிமை வியாபாரம் பத்தி பேசுறாங்க. ட்ரமை விக்கிரியான்னு கேக்குறாங்க. ஹாமண்ட் மறுக்கிறாரு. வேற ஒரு பிணக்கக்கார அடிமையை தூக்குல போட கொடுக்கிறாரு. பெர்னார்ட் அறுக்கணும்னு சொல்றாரு. சாக்கு. மரியானா அதிர்ச்சியில கையடிக்கிறா. அடடா, ஆண்கள் எல்லாரையும் அடேங்கப்பா கத்திரிக்கிறதா சொன்னாங்க. விருந்தினர்கள் வாய் பொத்தி அதிர்ந்து போயிட்டாங்க. ராஜா மாதிரி இருக்கா அந்த ராணி. அப்புறம் ஹாமண்ட்னு ஒருத்தன் ஒரு அடிமை வியாபாரி மான்காமரியை பார்க்கிறான். பிளேஸ்னு ஒருத்தனை காலையில அனுப்பிட ஏற்பாடு பண்றான். அந்த இரவுல மான்காமரியோட கொடுமை புகழை பிளேஸ் கேள்விப்படறான். ட்ரம்னு ஒருத்தன் உதவி பண்ண சம்மதிக்கிறான். சங்கிலியை உடைச்சு பிளேஸ் மத்த அடிமைகளையும் விடுவிக்கிறான். புரட்சி ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல ஹாமண்ட் வீட்டு வேலைக்காரங்களை வெட்டி போடுறாங்க. அப்புறம் மான்காமரியையும் வெட்டி தள்ளி மெழுகுவர்த்தியை அடிச்சு போட்டு வீட்டை தீயில போடுறாங்க. அதே நேரம் ரெஜினாவும் ட்ரம்முமா சந்தோஷமா இருக்காங்க. ஜன்னல்ல தீ காணும்போது ஓடி வந்து அலாரம் அடிக்கிறாங்க. லூக்ரியா ஹாமண்ட புரட்சிய பத்தி எச்சரிக்கிறாள். அட போங்கம்மா, ஹேரியட் டப்மான் கிட்ட ஓட வேண்டியதுதானே, ஏன் ஓடல்னு எல்லாருக்குமே தெரியும். ஹாமண்டும் வெள்ளைக்காரங்களும் ஆயுதம் ஏந்தி வீட்டுக்குள்ள பதுங்குறாங்க. அடிமைகள் தாக்குறாங்க. பிளேஸ் வீட்டை எரிச்சு ஓடுறவங்களை கொல்ல சொல்றான். ட்ரம் ஹாமண்ட பேச்சுவார்த்தை பண்ண சொல்றான். ஆனா பெர்னார்ட் பேச்சுவார்த்தை வேணாம்னு சொல்றான். அப்புறம் ட்ரம் பிளேஸ் கிட்ட பேசுறான். பேர்னார் கொதிப்புல பிளேஸ கொன்னுட்டாரு. டிரம் கொடூரமா பேர்னார மேல வெறியோட தௌம்பியோகி பிடிச்சு ஹாமண்ட் ஒதுங்கி போனாரு. பேர்னார் அவரை கொல்ல பார்த்தாரு. ஆனா டிரம் அவரை அடிச்சு தள்ளி அவருக்கு உள்ள எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டாரு. அங்க அவ்வளவு சின்னதா இருந்ததுன்னு சொல்லணும். அப்புறம் அடிமைகள் வீட்டை வளைச்சு வெள்ளைக்காரங்களை அடிச்சு போட்டுட்டாங்க. பெண்களையும் கொன்னு துப்பாக்கிகளையும் கொள்ளையடிச்சுட்டாங்க. மரியானா டிரம் கையில சுட்டு சாகுறா. ரெஜினாவையும் ஒரு அடிமை சுட்டு போடுறா. சில சமயம் ஒரே சருமத்துல இருந்தாலும் சகோதரர்களா இருக்க மாட்டாங்க. ஆகஸ்டாவை கொடுமையா உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா டிரம் குடிச்சு மயக்கமா இருந்து அவளை காப்பாத்திட்டாரு. ரெஜினா காயப்பட்டா. டிரம், ஹாமண்ட், ஆகஸ்டா களஞ்சியத்துல மறைஞ்சிக்கிறாங்க. வெள்ளைக்கார குதிரை வீரர்கள் வந்து அடிமைகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஹாமண்ட் டிரம் ஓடிப்போக சொல்றாரு. ஆகஸ்டா டிரம் நல்லவன்னு சொல்றா. ஆனா ஹாமண்ட் மறுக்கிறாரு. டிரம் இருந்தா சாகுவாருன்னு சொல்றாரு. போர் சீரும்போது வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹாமண்ட் சத்தமா டிரம் ஓடிப்போக சொல்றாரு. டிரம் அவரை கொல்லலாம்னு வாய்ப்பு இருந்தும் அவன் ஓடி போயிடுறான். இருளுல மறைஞ்சு போயிடுறான். ஹாமண்ட் சொல்றாரு, கருப்புக்காரங்க நம்ப முடியாதவங்கன்னு.